ஃப்ரெண்ட்ஸ், பூங்காற்று திரும்புமா இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான பரபரப்பான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ஆனந்தியும் குணவதியும் வீராவை பற்றி விசாரிக்கிறதுக்காக அந்த ஆசிரமத்துக்கு போயிருக்காங்க. இப்போ அங்கே சிஸ்டரை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆனந்தியோட குடும்பத்தில் அவங்க அப்பா, அவங்க அம்மா, அதே நேரத்தில் அவங்க அண்ணி 3 பேர் இருக்காங்க. இப்போ ஆனந்தியோட அப்பா வந்து இப்போ வீரா கூட செஸ் விளையாடுறாங்க. ஏற்கனவே நமக்கு தெரியும், கேமில் ஜெயிச்சிட்டா நான் விவாகரத்து கொடுத்துட்றேன், அப்படி இல்லைன்னா எனக்கு சாதகமாக தீர்ப்பு வரும், நீங்கள் வேணால் கேஸ் நடத்திங்க அப்படிங்கிற மாதிரி போட்டி இப்போ விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. முதல் போட்டியில் பார்த்தோம் அப்படின்னா வீரா ஜெயிச்சிடுறாங்க. அதோட பார்த்தோம்னா ஆனந்தியோட அப்பா அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்து மறுபடியும் இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆனந்தியும் குணவதியும் காட்டுறாங்க. அந்த சிஸ்டர் வந்துடுறாங்க. இப்போ அங்கே ஒர்க் பண்ணுற அந்த அண்ணன் வந்து இவங்கள்ட்ட நீங்கள் போய் சிஸ்டரை பார்க்கலாம், போகும்போது பர்மிஷன் கேட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ மறுபடியும் வீட்டில் கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க, அதாவது செஸ் விளாண்டுக்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா வீரா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தடவை ஜெயிச்சதை வச்சு முடிவு பண்ண முடியாது, நம்ம 3 தடவை விளாட்லாம், 3 தடவையில் யார் 2 தடவை ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஜெயிச்சதாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் கேமை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஆனந்தியோட அப்பாவும் ஒத்துக்கிட்டு கேமை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ மறுபடியும் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஆனந்தியும் குணவதியும் காட்டுறாங்க. அவங்க சிஸ்டர்கிட்ட பர்மிஷன் கேட்டு உள்ளே போய் உட்காடுறாங்க. உள்ளே போய் உட்காந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா வீரா அப்படிங்கிற பேரை சொல்லி விசாரிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வீராங்கிற பேர் தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்கள பற்றியெல்லாம் சொன்னதுக்கப்புறம், ஓ மைக்கேலை பற்றி கேட்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி சிஸ்டர் சொல்கிறாங்க. இப்போ தான் பார்த்தா இவங்களுக்கே ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. ஆனால் இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறத வெளியில் தோட்டத்தில் வேலை செய்கிற ஒரு அண்ணன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் என்ன பெரிய ட்விஸ்ட் அப்படின்னாக்கா, அங்கே சிஸ்டர் வந்து மைக்கேல் சம்மந்தமாக, அதாவது அந்த வீரா சம்மந்தமாக எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக நல்ல விஷயமா சொல்கிறாங்க. அதை கேட்க ஆனந்திக்கும் குணவதிக்கும் பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. இங்கே பார்த்தா வீட்டில் கேம் விளையாடுறதை காட்டுறாங்க. 2வது கேமில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆனந்தியோட அப்பா ஜெயிச்சிடுறாங்க. இப்போ 3வது கேம், இது ஃபைனலான கேம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேமை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மறுபடியும் இங்கே ஆனந்தியும் குணவதியும் காட்டுறாங்க. தொடர்ந்து சிஸ்டர் வந்து வீராவை பற்றி ரொம்பவுமே புகழ்ந்து பேசுகிறாங்க, அதாவது அந்த மைக்கேலை பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்க. இதுக்கு இடையில பார்த்தோம்னா இங்கே கேம் விளையாடுற விஷயத்தை காட்டுறாங்க. 3வது கேமை வந்து ஆனந்தியோட அப்பா நல்லா தான் விளையாட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் பார்த்தா அவங்கள மென்டலாக டார்ச்சர் பண்ணி பயமுறுத்தி வீரா வந்து அவங்கள தப்பாக விளையாட வைக்கிறாங்க. இதுக்கிடையில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே சிஸ்டர் வந்து ஆனந்திக்கிட்டையும் குணவதிக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கிறத அந்த தோட்டத்தில் வேலை செய்கிற அண்ணன் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ 3வது கேமில் பார்த்தோம் அப்படின்னாக்கா வீரா ஜெயிச்சிடுறாங்க, ஆனந்தியோட அப்பா தோற்று போயிடுறாங்க. இப்போ வீரா சொல்லவா வேணும், அப்படியே கொக்கரிச்சு சிரித்து நாளைக்கு கோர்ட்டில் எனக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அதை பார்த்ததுமே ஆனந்தியோட அப்பா ரொம்பவுமே அப்செட் ஆகிடுறாரு. அதை வந்து அவங்க ஆனந்தியோட அம்மாக்கிட்டையும் அன்னிக்கிட்டையும் சொல்லி அப்படியே ரொம்பவுமே ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. நீங்கள் கவலைப்படாதீங்க, நல்ல தீர்ப்பு வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி ஆறுதல் படுத்துகிறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆனந்தியும் குணவதிக்கிட்டையும் சிஸ்டர் பேசி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் வேணுமா அப்படின்னு கேட்கும்போது வேறு என்ன தகவல் இவங்க கேட்க முடியும், அதான் ரொம்பவுமே வீராவை நல்லவங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கல்ல. அதனால் அதை கேட்டுட்டு அவங்க அப்படியே ரொம்பவுமே யோசிச்சுட்டு வெளியில் வராங்க. ஏன்னா விருது கொடுக்குற அளவுக்கு பேசிட்டாங்க இல்லையா. ஆனால் தோட்டத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு அந்த அண்ணன் வந்து ஆனந்தியும் குணவதியும் கூப்பிட்டு இப்போ தான் அவங்க இவங்கள்ட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அவனை பற்றி வந்து அதாவது பழைய கதை ஒன்று இருக்குது, இங்கே வந்து சேர்த்து விட்டது வரைக்கும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லி பழைய கதையை சொல்கிறாங்க. அந்த கதையை கேட்கும்போது நமக்கே தலையை சுற்றுது. ஏன்னா அவ்வளோ பெரிய ட்விஸ்ட்டை சொல்கிறாங்க. ஏன்னா வீரா வந்து பெரிய பணக்கார வீட்டு பையன். அவங்க வந்து அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க அம்மா வந்து தப்பானவங்களாக இருந்து இந்த மாதிரி வேறு அவர் டிரைவரோட ஓடிட்டாங்க. அதனால் வந்து அவங்க அப்பா வந்து இவங்களை வந்து டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னும், அதுக்கப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னும், அவங்களும் அந்த மாதிரி தப்பானவங்களாக இருந்தாங்க, அதனால் அவங்கள வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கணும். இந்த மாதிரி அடுக்கடுக்காக பார்த்தா வீராவோட அந்த சின்ன வயசில் நடந்த ஸ்டோரி எல்லாத்தையும் சொல்லி அந்த அதாவது தோட்டத்தில் வேலை செய்கிற அண்ணன் முடிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட ஆனந்திக்கும் குணவதிக்கும் அப்படியே பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. அதோடு பார்த்தா அந்த தோட்டத்தில் வேலை செய்கிற அண்ணன் வந்து இதெல்லாம் நான் சொன்னது நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடாதீங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிடுறாங்க. இப்போ இதெல்லாம் கேட்டுட்டு அங்கேருந்தே சரி நம்ம இது விஷயமா யோசிக்கலாம். ஏன்னா அவங்க சொந்த பந்தத்தில் யாரும் இல்லை, எல்லாம் பணத்தெல்லாம் பிடிங்கிட்டு போயிட்டாங்கும்போது இப்போ அனாதியாக தான் இங்கே வந்து சேர்த்து விட்ருக்காங்க. அதனால் யார் வந்து சாட்சி சொல்லுவா, அதனால் ரொம்ப யோசனையோடய வராங்க. இப்போ வீராவை பற்றி இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் குணவதி வந்து எந்த சூழ்நிலையும் நீ அவங்க கூட வந்து சென்னைக்கு போயிடாத, ஏன்னா கொலை பண்ணதை நேரில் பார்த்துருக்கான், உன்னை என்ன வேணால் செய்வான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனந்தி வந்து நாளைக்கு கோர்ட்டில் எப்படியாவது நம்ம உண்மையை நிரூபிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. கோர்ட்டில் கண்டிப்பாக இவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரப்போகிறதில்ல. இதுக்கு பின்னாடி செம்ம பெரிய ஒரு ட்விஸ்டான ஸ்டோரி இருக்க போகுது அப்படிங்கிற நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இன்றைக்கி ஒரு வேளை ப்ரொமோ வந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம பேசலாம். நாளைக்கான எபிசோடு இன்னுமே ரொம்ப பரபரப்பாக இருக்க போது தொடர்ந்து நம்ம பேசலாம். ஆதரவு கொடுங்க. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.